திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, இது எல்லோருக்குமான பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, எல்லாருமே பங்கேற்கலாம் அப்படின்னு தொல் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். ஆமா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. நீங்க செய்தியாளர் சந்திப்பின் போது நீங்க தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாதுன்னு கேட்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக பல்வேறு சர்ச்சைன்னு சொல்றீங்க, இதுல என்ன சர்ச்சைன்னு தான் எனக்கு தெரியல சார். அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு, அதுக்கப்புறமா தான் இப்ப திமுகவுக்கு நேரடியா சென்று அழைப்பு விடுத்திருக்கிறாரு. முதல்ல திமுகவுக்கு அழைப்பு விடுக்காம முதல்ல அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தானே சார்? இல்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனை. இப்ப நீட் தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனை. நீட்டு அந்த எதிர்ப்பு கூட்டத்துல உண்ணாவிரதம் நடக்கும் பொழுது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க வாங்க நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் போராடுவோம் அப்படின்னு சொல்லிதான் பேசினாங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு பொது பிரச்சனைக்கு எல்லா கட்சிகளையுமே அழைப்பது அதுல என்ன ஒரு சர்ச்சை, அதுல என்ன ஒரு இது, எல்லாத்தையுமே வெறும் கூட்டணி கணக்கோடு சுருக்கி பார்க்க வேண்டுமா? அப்படித்தான் இதை நோக்க வேண்டும். எல்லாமே ஒரு மேனுஃபேக்சர்ட். அதாவது தமிழ்நாட்டுடைய முதல்வர் அமெரிக்காவுக்கு சென்று ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி வந்திருக்கிறார். இந்தியா முழுக்க அவருடைய அந்த சாதனை, அங்க எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி அவருடைய புகழ் இந்தியா முழுக்க பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இதை திசை மாற்ற வேண்டும். அத திருப்பி ஏதோ ஒரு பெரிய சர்ச்சை வந்துருச்சு, இங்க ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்றது போல குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இன்னொரு விஷயம், பாமகவுக்கு அழைப்பு விடுக்கல, ஆனா பாமகவும் மது ஒழிப்புக்கு அவங்க அதுல பிஎச்டி பண்ணியிருக்கிறதா ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. இப்ப திருமாவளவன் மது ஒழிப்புல எல்கேஜி தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு. ஆனா பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அழைப்பு விடுக்கல. ஆனா இது மக்கள் பிரச்சனை, எல்லோருமே பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தும் கூட பாமக பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் திரு திருமாவளவன். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ மாநாடு நடந்து முடிஞ்சு இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னும் மாநாடு ஆரம்பிக்கவே இல்லை. எப்பொழுது அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் தான் முடிவு செய்வாரு. அண்ணன் முடிவு செய்து அவங்களெல்லாம் எப்போ அழைக்கணும், என்ன செய்யணும்ன்றது அண்ணன் முடிவு செய்து அவர் இது பண்ணுவாரு. அதனால இந்த கேள்வியை நீங்க மாநாடு முடிந்தவுடன் கேளுங்க சார். இணைப்பிலே இருங்க. தற்பொழுது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். இனி அவர் தொடர்வார். சார் வணக்கம். சார் சரவணன் சார் வணக்கம். கார்த்திக் வணக்கம். வணக்கம். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் மாநில அளவில் இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திமுக மதுவிலக்கை கொண்டுட்டு வரணும். அப்படி ஒருவேளை மதுவிலக்கை கொண்டு ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணிட்டா எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசினவர் தான் திரு திருமாவளவன். திடீர்னு தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வரணும்னு அண்ணாவுடைய கொள்கையை வலியுறுத்தி அது பாஜகவுக்கான டிமாண்டா மாத்துறது அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களை அந்த சிக்கலுக்குள்ள தள்ளிடக்கூடாதுன்னு திரு திருமாவளவன் பெருந்தன்மையா யோசிக்கிறாரோ? அதான் கார்த்திகேயன், இப்பதான் இதுக்கு பதில் சொன்னேன். என்னன்னா, இப்போ ஒண்ணுமே இல்லாத இடத்துல இங்க ஒரு சர்ச்சை இருக்கிறது, இங்க ஏதோ ஒரு பெரிய நெருடல் இருக்கிறது அப்படின்றீங்க. இப்போ விசிகா என்பது இந்தியாவிற்காக யோசிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இந்திய அளவுல கோரிக்கைகளை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? ரெண்டா பிரிச்சுக்கலாம். கோரிக்கையை ரெண்டா பிரிச்சுக்க முடியும். மாநிலங்கள் முன் வரணும் முதல்ல மதுவிலக்குங்கிற இடத்துக்கு, அப்புறம் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கட்சி யோசிக்கணும். ரெண்டுமே தேவையான வலியுறுத்தல் தான். மாநில அளவுல கொண்டு வந்தா மட்டும் பத்தாது, தேசிய அளவுல கொண்டுட்டு வரணும்ன்றது. ஆனா இப்போ அந்த டிமாண்ட் பாஜகவுக்கு மட்டும் அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நகர்ந்துருச்சான்னு கேட்கிறேன். விசிகா பேசின அந்த துணி, திருமாவளவன் பேசின துணி அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல இப்போ அதாவது இதுல அரசியல நீங்க தயவு செய்து கலக்க கூடாது. இது ஒரு சமூக தொண்டு, சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் பொழுது அதுல நம்ம அரசியல் கணக்குகளை புகுத்தி பார்க்கறதுனாலதான் இது பாஜகவுக்கு நெருக்கடியா திமுகவுக்கு நெருக்கடியா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாமே எழுது. அதை தாண்டி இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் கணக்குகள் இதுக்குள்ள வரவே வராது கார்த்திகேயன். இல்ல கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு திரு திருமாவளவன் பேசிய வீடியோடைய ஒரு பகுதி ட்விட்டரில் பதிவு செய்யப்பட்டு அதை டெலீட் பண்ணி மீண்டும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. இது ஒரு புறம் நடக்குது. முதலமைச்சர் அன்று காலை தான் அமெரிக்கா பயணத்தை முடித்து கொண்டு அவர் இங்கே வருகிறார்.
இது சர்ச்சையான பிறகு 2 தினங்கள்லேயே அவங்களுக்கான அனுமதி வழங்கப்படுது, முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதெல்லாம் ஒரு உரசல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியில எந்த விரிசலும் இல்லைன்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்போ இந்த மதுவிலக்கு தொடர்பான மாநாட்டுக்கான அதிமுக அழைப்பு, அந்த சர்ச்சை, அப்புறம் கூட்டணி ஆட்சி தொடர்பான சர்ச்சை, இதெல்லாம் உடனடியாக முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு 2 தரப்பும் பேசி முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. இது நல்லா இருக்கு, நீங்க சொல்றது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் எல்லாமே வந்து இயல்பாக நடந்த விஷயங்கள். இதுல எதுவுமே வந்து பின்னாடி இருந்து யாருமே இதை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணல, இதற்காக மெனக்கெட்டு ரூம் போட்டு யாரும் யோசிக்கல. இது வந்து அப்படியே முதல்வர் வந்து வெற்றி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்க வந்திருக்காரு. அதற்கு வந்து வாழ்த்து சொல்வது போலவும் 15 நாட்கள் வந்து முதல்வர் வந்து இங்க இந்தியால இல்ல அப்படின்னும் பொழுது அவரை சந்தித்து இந்த மாநாட்டுக்கு இது அப்புறம் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய முதலீடுகளுக்கான ஒரு இதுவும் பாராட்டுகளையும் தெரிவித்து இப்படித்தான் வந்து இந்த சந்திப்பு நிகழ்ந்ததே தவிர இது எல்லாமே யூசுவலா எப்பொழுதுமே வந்து நடக்கக்கூடியது. ஏன் நம்ம கூட்டணி நீண்ட காலம் அரசியல்ல இருக்கக்கூடியவர் நீங்க, உங்களுக்கு தெரியும் எந்த நிகழ்வும் அரசியல்ல எந்த காரணமும் இல்லாம நடக்கிறது இல்ல, எந்த பேச்சும் பொருளற்று பேசுவதில்லை. அதனால இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்ததை முடிச்சு போட்டு புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, இந்த நடந்ததுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. அதனாலதான் இந்த சந்தேகம் வருது. இப்போ நீங்க வந்து ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஆட்சியில பங்குன்னு சொல்லி இப்போவா கேக்குறாங்க? அதை அவரே தெளிவுபடுத்திட்டாரு. அவர் அண்ணன் பேசுனது வந்து எப்பவோ வந்து தொடக்கத்துல பேசுனது, அது அவருடைய தொடர் நிலைப்பாடு. இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொடர் நிலைப்பாடு அது. அதை வந்து அண்ணனே வந்து விளக்கம் சொல்லிட்டாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது இல்லைங்க, இது என்ன, எதனால இதனால இப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மால் விளக்கம் சொல்ல முடியும். பிரச்சனையே இல்லாத இடத்துல ஏன் கூட்டணியில விரிசல் இல்லைன்னு சொல்லணும் திருமாவளவன் அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா? எல்லாரும் வந்து ஏதோ திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்பட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்ட மாதிரி இல்ல, எல்லாம் வந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல. சரி, நன்றி திரு சரவணன், இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.